2016ஆம் ஆண்டு 234 தொகுதிகளிலுமே இரட்டை இலை சின்னம் தனியாக நின்று 44.5% வாக்குகளை பெற்று எதிரிகள் என் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை என்று புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்ட இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அதனால் இங்கே யாரும் யாருடைய கூட்டணிக்காகவும் ஏங்கி தவிக்கவில்லை. அதாவது கரூரிலே நடைபெற்ற அந்த துயரச் சம்பவத்தை அடுத்து அதனுடைய ஒட்டுமொத்த காரணமும் விஜய்தான் என்று சொல்லி அவரை தமிழக அரசியல் கட்டிலிருந்து அப்புறப்படுத்திவிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக அரசு நினைத்த அதற்கு எதிராக எப்படி ஒருவர் பாதிக்கப்பட்டால் அதற்கு கூக்குரல் கொடுக்க வேண்டியது பிரதான எதிர்க்கட்சியாக எங்களுடைய கடமை மிகச்சரியாக செய்தோம். இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏற்கனவே 180 தொகுதிகள் 180க்கும் மேலான தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு பயணத்தை புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே முடித்திருக்கிறார். ஏறக்குறைய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 2 to 3 செக்மெண்ட்டுகள், ஒவ்வொரு செக்மெண்ட்டிலும் 10 to 15,000 மக்களை அவர் தொடர்ந்து சந்தித்து கொண்டு வருகிறார். அப்படி நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஏறக்குறைய 40,000 45,000 மக்களை பொதுமக்களை சந்திக்கிறார். இவரை சந்திப்பதற்காக மக்கள் வருகிறார்கள். அப்போ இதை விட இன்னொரு 10,000 ஓட்டுகளை அதிகம் வாங்கினாலே நம்ம வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்.